Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 5ஓட எக்ஸசைஸ் 5.1 வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் நெக்ஸ்ட் செக்ஷன் எக்ஸசைஸ் 5.1 வந்து ஃபுல்லாக பேஸ்ட் ஆன் கண்டினியூட்டி, ரைட்? இங்கே வந்து நமக்கு பேஸ்ட் ஆன் டிஃபரன்ஷியபிலிட்டி, ஓகே? ஸோ கண்டினியூட்டிக்கும் டிஃபரன்ஷியபிலிட்டிக்கும் என்னென்ன இருக்குது, ரைட்? அதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? கண்டினியூஸ்னால் என்ன பேசுவோம் நம்ம ஆல்ரெடி, அதாவது டயக்ராமேட்டிக்காக பேசுனீங்கன்னா வித்தவுட் லிஃப்டிங் யுவர் பென் அண்ட் பேப்பர் ஒரு ஃபங்க்ஷன் உங்களால் ட்ரா பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது கண்டினியூஸாக இருக்குன்றது. டிஃப்ரென்ஷியபிலிட்டினா ஸ்மூத்னஸ் ஆஃப் தி ஃபங்க்ஷன், ரைட்? ஸ்மூத்னஸாக இருக்கணும். அந்த கிராஃப் ஒன்று வரைகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன் இப்படி இருக்குது, பேரபோலானா நமக்கு எப்படி இருக்கும், இப்படி யூ மாதிரி இருக்குமா? ஸோ இட் இஸ் கண்டினியூஸ், ரைட்? பிகாஸ் இது ஸ்மூத்தாக இருக்குது, எல்லா இடத்துலையும் இப்படி வளைஞ்சு தான் இருக்குது. இதே நமக்கு V graph, modulus graph இருக்குல்ல, ஸோ இட் இஸ் நாட் கண்டினியூ டிஃபரன்ஷியபிலிட்டி ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும். V graphன்றப்ப இந்த ஒரு இடத்துல நமக்கு ஷார்ப் எட்ஜ் வரும், அந்த ஒரு இடத்துல மட்டும் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிலிட்டி, ரைட்? ஸோ அதெல்லாம் இன்னும் பின்னாடி நம்ம பார்ப்போம் என்ன விஷயன்றது. இப்போ ஃபஸ்ட்டு பேசிக்காக டிஃபரன்ஷியபிலிட்டினா என்ன அண்ட் அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, ஸோ அதோட பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ இப்போ டிஃபரன்ஷியபிலிட்டியை நம்ம f dash of xன்னு பேசுவோம், ஆர் சம் கேசஸ் dy by dx அப்படின்னு கூட நம்ம பேசுவோம், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ நோன் as dy by dx ஆல்சோ, ரைட்? ஸோ dy by dx ஏன்னா நம்ம இதை y அப்படின்னு எடுத்துகிறோம், y equal to f of x அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்னா f dash of x அதாவது dy by dx is nothing but limit h tends to 0 f of x plus h minus f of x divided by h. இதுதான் வந்து டெரிவேட்டிவ் அப்படிங்கிறத ஃபார்முலாவாக சொல்லுவாங்க, ரைட்? நம்ம எப்படி கண்டினியூட்டிக்கு ஒரு 3 ஃபார்முலா வச்சுருந்தோமோ அந்த மாதிரி டெரிவேட்டிவோட ஃபார்முலா இது, ஓகே? பட் நம்ம டேரெக்டாக ஃபங்க்ஷனை வச்சு டெரிவேட் பண்ணிடுவோம். இந்த ஃபார்முலா எப்படி வருது அப்படிங்கிறத கீழே நான் இங்கே எலாபரேட் பண்ணுறேன். இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வைங்க. ஸோ நமக்கு இதில் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு இப்படி ஆக்ட் ஆகிருக்குன்னு வைங்க, இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், எக்ஸ்ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா இந்த எக்ஸுக்கு நேராக இங்கே ஒரு இமேஜ் இருக்குமா? ஸோ அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இங்கே f of x, ரைட்? சிமிலர்லி இப்போ இந்த எக்ஸுக்கு நான் ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன்னு வைங்க, எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு ஒரு ஹெச் இன்க்ரிமெண்ட் நான் கொடுத்தேன்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு வருமா? ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு நமக்கு இங்கே ஒரு இமேஜ் இருக்கும், ரைட்? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு we are having respective image under the y axis. ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், f of x plus h. ஸோ ஆக்சுவலி இந்த dy by dx அப்படின்னு நம்ம மீன் பண்ணுறது எதை மீன் பண்ணுறோம்? dy அப்படின்னா சேஞ்ச் இன் y, ஓகே? சேஞ்ச் இன் y. dx அப்படின்னா என்ன? சேஞ்ச் இன் x, ரைட்? அப்போ சேஞ்ச் இன் y with respect to change in x. அப்போ what is your change in y? y axisல நடக்கிற சேஞ்ச் வந்து நமக்கு என்ன? f of x plus h minus f of x, ரைட்? இதை விட இது பெரிய வேல்யூ, அப்போ this minus this பண்ணோம், divided by change in x வந்து நமக்கு என்ன? இது ரெண்டோட டிஃபரன்ஷியேட், that is x plus h மைனஸ் எக்ஸ், ரைட்? இதுதான் சேஞ்ச் இன் எக்ஸ். இது ரெண்டோட ஃபங்க்ஷனோட சப்ராக்ஷன் டிவைடட் பை திஸ் டூ சப்ராக்ஷன். அப்போ எப்போ நமக்கு இந்த எக்ஸ் ப்ளஸ் ஹெச் எக்ஸாக மாறும்? இந்த ஹெச்சை நம்ம ஜீரோவாக மாற்றிட்டோம்னா அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 அப்படின்னு கொடுக்கணும். தென் இந்த மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா வாட் வில் கெட் அட் ஃபைனலி லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு டிவைடட் பை ஹெச். ஸோ இதுதான் நம்ம மேலே ஃபங்க்ஷனாக பேசியிருப்போம், அதாவது சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸு. ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படின்னு நம்ம பேசுகிறோம், ரைட்? ஸோ இப்படி தான் இந்த ஃபார்முலா நம்மளுக்கு டெவலப் ஆகுது. இதுதான் பேசிக்காக அந்த டெரிவேட்டிவோட ஃபார்முலா என்னங்கிறது. இப்போ நம்ம இந்த டெரிவேட்டிவ்னா என்ன, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும், நம்ம அதெல்லாம் இப்போ பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ ஒய் இந்த ஃபங்க்ஷனாக இருக்குது, எக்ஸ் பவர் n ஒய்யாக இருக்குன்னா அதோட டெரிவேட்டிவ் தட் இஸ் dy by dx என்ன இருக்கும்? n x பவர் n minus 1. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குன்னா அதோட டிஃபரன்ஷியேஷன் 2 into x பவர் 2 minus 1 வரும், தட் இஸ் 2x மட்டும் வரும். அது எப்படி வருது அப்படிங்கிறத நான் இங்கே எலாபரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட ஃபங்க்ஷன் y ஸ்கொயர்னு வைங்க, சாரி y equal to x square, this is your function. what is the derivative? அதாவது y dash, அதாவது dy by dx is what? x square டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா பவரில் இருக்க 2 ஃப்ரண்ட்டில் வரும், 2 into x power 2 minus 1 which is x. அப்போ 2x மட்டும் வரும். அதாவது y equal to x ஸ்கொயர்னு எடுத்திங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் வந்து நமக்கு என்ன வருது? dy by dx equal to 2x. இந்த dx அங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2x into dx. இது எப்படி வருதுங்கிறத நான் இங்கே எலாபரேட் பண்ணுறேன். இப்போ நம்ம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இதில் எக்ஸுங்கிற ஒரு ஸ்கொயரை நம்ம மேட் பண்ணிக்கிறோன்னு வைங்க. எக்ஸ் ஸ்கொயர்னா இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு எக்ஸ், இந்த சைடு எக்ஸ், ஆல் சைட்ஸ் வந்து நமக்கு என்ன? எக்ஸு. அப்போ இதோட ஏரியா வந்து நமக்கு என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும், ரைட்? இப்போ இந்த எக்ஸுக்கு நான் ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் ஒன்று
கொடுக்குறேன்னு வைங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் dx அப்படின்னு ஒரு இன்க்ரிமெண்ட் நான் இந்த எக்ஸுக்கு நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், அது இந்த மாதிரி வருமா ஸ்ட்ரைட் லைனாக. ஸோ நான் அதை ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் நான் அந்த எக்ஸுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ தட் அந்த இன்க்ரிமெண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ dx அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அதை. ஓகே, 1 minute. ரைட். ஸோ திஸ் இஸ் மை dx. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு dx ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே நான் அதே மாதிரி dx சேம் dx இங்கே நான் கொடுக்குறேன். அப்போ இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் நான் y ஆக்சிஸ்லையும் கொடுத்துருக்கேன். ரைட். திஸ் இஸ் ஆல்சோ ஒரு dx. எல்லா எக்ஸுக்கும் இந்த பக்கம் இருக்க எக்ஸுக்கும் ஒரு dx கொடுத்துருக்கேன், இந்த பக்கமும் ஒரு எக்ஸுக்கு dx நான் கொடுத்துருக்கேன்னா இப்போ இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணனா எனக்கு என்ன வரும்? ஸோ இங்கே ஒரு போர்ஷன் அண்டு இங்கே ஒரு போர்ஷன் வந்துடும். ஸோ இது வந்து என்னது, ஒரு ஸ்கொயர். இந்த ஸ்கொயரோட சைடு என்னவா இருக்கும்? இந்த பேஸ் ஆக்சுவலி dx. So this is dx and this side is also dx. So this is also dx. அப்ப இந்த ஸ்கொயரோட ஏரியா வந்து எனக்கு என்ன வரும்? dx ஸ்கொயர் வந்துரும். ரைட். அப்ப in order to find the area of this y, so this is your y. ரைட். இனிஷியலா நம்ம எடுத்த அந்த ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயர் தான் வந்து நம்மளோட y அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, if this is your y then its corresponding area is what? x square. ரைட். அதாவது y equal to x square தான் ஏரியா, which is equal to இந்த ஏரியாவை நான் ஃபைண்ட் பண்றது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா x into dx. எது? இந்த சைடு வந்து நமக்கு என்னது x, இந்த லென்த் வந்து நமக்கு என்னது dx. இது ஒரு ரெக்டாங்கிள். ரைட். இந்த ஒரு ரெக்டாங்கிள் பிளஸ் இந்த ஒரு ரெக்டாங்கிள், இதுவும் நமக்கு என்னது, இந்த சைடு x அண்ட் இந்த லென்த் வந்து dx. ஸோ அப்போ x dx, இது ஒரு x dx. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். x dx, இது ஒரு x dx. ரெண்டு ரெக்டாங்கிளோட ஏரியா பிளஸ் இந்த ஸ்மால் ஏரியா வந்து நமக்கு என்னது dx ஸ்கொயர். இது ஒரு ஸ்கொயர் dx ஸ்கொயர். அப்போ இது என்ன எனக்கு x dx பிளஸ் இது வந்து எனக்கு என்ன ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? லென்த் இன்டு பிரெத். அப்போ x இன்டு dx, திஸ் இஸ் ஆல்சோ x இன்டு dx. ரைட். ரெண்டுமே x இன்டு dx பிளஸ் இது வந்து நமக்கு என்ன dx இன்டு dx. ஏன்னா இது ஸ்கொயரோட சைடு வந்து நமக்கு ஏரியா எப்படி வரும்? சைட் ஸ்கொயர், அதாவது dx ஸ்கொயர் அப்படின்னு வருமா. அண்டு dx அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட், நம்ம கொடுக்குற ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் dx வந்து 0.01 அப்படின்னு வேல்யூ எடுத்தணும் எங்க dx. அவ்வளோ ஒரு ஸ்மால் இன்க்ரிமெண்ட் தான் அது நம்ம கொடுக்கறது, அந்த ஒரு ஸ்மால் எரர். அப்போ dx ஸ்கொயர் என்ன ஆயிரும்? 0.0001 அப்படின்ற மாதிரி வரும். ரைட். அப்போ இது வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டியாக இருக்கிறதால we can neglect this. ரைட். அப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் என்ன வரும்? x dx ப்ளஸ் ஒரு x dx, அதாவது ரெண்டு முறை x dx இருக்கிறதுனால இட் இஸ் 2x dx. அப்போ யுவர் y இஸ் நத்திங் பட், அதாவது x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் இஸ் நத்திங் பட் 2x into dx. அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம். dy இஸ் நத்திங் பட் திஸ் இஸ் யுவர் y. ரைட். ஸோ அப்போ dy இஸ் நத்திங் பட் 2x into dx. இப்படி தான் அந்த x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் வந்து நமக்கு வர்றது. ஓகே, இது நார்மலாக டெரிவேட்டிவோட ஃபங்க்ஷன். இந்த மாதிரி தான் நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதை வந்து லிமிட் ஃபார்முலா மேலே எடுத்தோம்ல, லிமிட் h tends to 0, அந்த ஃபார்முலாவில் போட்டும் கொண்டு வரலாம். தட் இஸ் ஆல்சோ ப்ரொசீஜர். ரைட். பட் தட் இஸ் யுவர் டயக்ராமேட்டிக் அப்ரோச். சரி, இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸசைஸு இன்னைக்கு வரப்போகிற ரிமைனிங் எக்ஸசைஸு as well as 9th சாப்டரில் நமக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அந்த இடத்துல இன்டகிரேஷன் 7th சாப்டரில், அடுத்த சாப்டர் அப்ளிகேஷன் டு டெரிவேட்டிவ், இது எல்லாத்துலேயும் நம்ம டிஃபரன்சியேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறத இங்கே பார்த்துருவோம். இப்போ ஃபங்க்ஷன் அண்ட் அதோட டெரிவேட்டிவ் dy by dx. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு x பவர் nங்கிற ஃபங்க்ஷன், வாட் இஸ் இட்ஸ் டெரிவேட்டிவ்? n into x power n minus 1. ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்திங்கன்னா கான்ஸ்டன்டோட டெரிவேட்டிவ் 0. log x ஓட டெரிவேட்டிவ் 1 by x. e பவர் axன்னு எடுக்கிறீங்கன்னா e பவர் ax டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா e பவர் ax into a பவர் x அப்படின்னு எடுக்கிறீங்கன்னா a பவர் x into log a. ரைட். தென் sin x அப்படின்னு எடுத்திங்கன்னா sin x ஓட டெரிவேட்டிவ் cos x எடுத்திங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் மைனஸ் sin x. tan x எடுத்திங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் secant square x. secant x எடுத்திங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் secant x into tan x. cosecant x எடுத்திங்கன்னா அதோட டெரிவேட்டிவ் மைனஸ் ஆஃப் cosecant x into cot x. sin inverse of x எடுத்திங்கன்னா 1 by root of 1 minus x square. cos inverse of x எடுத்திங்கன்னா minus 1 by root of 1 minus x square. tan inverse of x எடுத்திங்கன்னா 1 by 1 plus x square. இது இல்லாமல் secant inverse, cosecant inverse, cot inverseலாம் இருக்குது. பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் we are need these things. ரைட். இந்த x power என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0 இம்பார்ட்டன்ட், log x தேவைப்படும், அண்ட் e பவர் ax தேவைப்படும். a பவர் xலாம் ரேர் கேஸ், sin cos tan 3 தேவைப்படும். அண்ட் தென் இந்த tan inverse, sin inverse இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக டெரிவேட்டிவ்ஸ் தெரியணும். இந்த டெரிவேட்டிவ் டேபிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த டேபிள் தெரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்த வரப்போகிற சாப்டர்ஸ் எல்லாம், தட் இஸ் இன்டகிரேஷன்றது இதோட ரிவர்ஸ். அப்போ இதை வச்சு இதை கொண்டு வருவோம். அப்போ இந்த டேபிள் தெரிஞ்சாலே
அது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். தென் நமக்கு ஒரு 2 ரூல் இருக்குது, 3 ரூல் இருக்குது ஆக்சுவலி. ப்ராடக்ட் ரூல், கோஷன்ட் ரூல் அண்ட் செயின் ரூல்னு இருக்குது. வாட் இஸ் யுவர் ப்ராடக்ட் ரூல் அப்படின்னா, 2 ஃபங்க்ஷன் அடிஷனில் இருக்கணும். இங்கே இப்போ எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குன்னா தனித்தனியாக அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். எக்ஸை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, காஸ் எக்ஸை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் எக்ஸ் தனியாக பண்ணிடலாம். இப்போ 2 ப்ராடக்ட்டில் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்னு இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ப்ராடக்ட் ரூல். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் யூ இஸ் நத்திங் பட் u dv by dx plus v du by dx. சிம்பிளாக இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, uv the whole dash is equal to uv dash plus vu dash. இதுதான் உங்களோட ஃபங்க்ஷன் ஃபார் ப்ராடக்ட் ரூல். அடுத்து கோஷன்ட் ரூல் என்ன அப்படின்னா, u by v x by cos x அப்படின்னு இருந்ததுன்னா u by v the whole dash இருந்ததுன்னா டினாமினேட்டரில் v ஸ்கொயர் vu dash மைனஸ் uv dash. இதுதான் உங்களோட கோஷன்ட் ரூல். அடுத்து ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா செயின் ரூல். செயின் ரூல்னா என்னென்னா, இப்போ நமக்கு x வந்து இன் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா ஆர் a t இந்த மாதிரி ஃபார்முலாலாம் இருக்கும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் இருக்குது. பட் வி நீட் ஆக்சுவலி dy by dx. எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா, ஒய்எம் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டானா அப்போ dy by d theta divided by d theta by dx. ஆக்சுவலி dy by dx வி நீட். அதை வந்து ஒரு செயின்னா என்ன அர்த்தம், 2 லிங்க் பண்ணுறது, ரைட்? அப்போ இந்த dy by dx-ஐ இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவை வச்சு நம்ம லிங்க் பண்ணுறது, அதுதான் நம்ம செயின் ரூல் அப்படின்னு பேசுகிறோம். நெக்ஸ்ட் நோட்டேஷன்ஸ். பட் மேக்ஸிமம் இந்த நோட்டேஷனில் நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப் டு செகண்ட் ஆர்டர் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன், ரிமைனிங்லாம் அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, ஸோ dy by dx is nothing but y dash which is y1 or f dash of x. இது எல்லாமே ஒரே மீனிங் தான். y dash நேத்தாலும் சரி, dy by dx நாலும் y1 நாலும் f dash of x நாலும் சேம். Similarly d square y by dx square which is y double dash y2 f double dash of x, everything is same. Similarly we can proceed the remaining orders also. அடுத்து தேர்டுனா d cube y by dx cube y triple dash வரும், y3 or f triple dash of x எல்லாமே வந்து டெரிவேட்டிவ், தேர்ட் டெரிவேட்டிவ் ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். ஓகே, தென் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். f is differentiable at a point c, then it is also continuous at the point, ரைட்? ஒரு பாயிண்டில் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியபிளாக இருக்குன்னா அந்த பாயிண்டில் எஃப் கண்டினியூஸ் ஆகும், கண்டிப்பாக இருக்கும், ரைட்? அதே மாதிரி எவ்ரி டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ். அதுதான் இங்கே மெயின் ரிசல்ட். நமக்கு எல்லா டிஃபரன்ஷியபிளாக இருக்க ஃபங்க்ஷனும் நமக்கு கண்டினியூஸாக இருக்கும். பட் கண்டினியூஸாக இருக்க ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் அப்படிங்கிற நெசசரி நமக்கு கிடையாது. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு வந்து என்ன அப்படின்னா, f of x equal to modulus x, ரைட்? இந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் கண்டினியூஸ், எல்லா பிளேஸ்லையும். பட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x equal to 0. அது ஏன் நாட் டிஃபரன்ஷியபிள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பின்னாடி வரப்போகிற செக்ஷன்ஸில் பார்ப்போம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மாடுலஸ், நான் ஆல்ரெடி உங்களுக்கு மேலே பேசின மாதிரி ஷார்ப் எட்ஜ் ஒரு இடத்துல வருது அப்படின்னா மாடுலஸோட கிராஃப் இப்படி இருக்குமா, இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வரும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வருதோ அங்கே டிஃபரன்ஷியபிலிட்டி ஃபெயில் ஆகும். டிஃபரன்ஷியபிலிட்டி அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கணும், ஸ்மூத்தானா வளைஞ்சி கர்வாக இருக்கணும். அது இந்த மாதிரி வளைஞ்சி போனால் தான் அது டிஃபரன்ஷியபிள். ஒரு இடத்துல ஷார்ப்னஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னாலே, கர்வ்னஸ் ஃபெயில் ஆகுது அப்படின்னாலே அங்கே வந்து நமக்கு டிஃபரன்ஷியபிளாக இருக்குது. இப்போ இந்த வி கிராஃப் வந்து நமக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல ஷார்ப் எட்ஜ் வரும். ஸோ இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் 0, ரைட்? எக்ஸ் ஈக்குவல் டு 0ல நாட் டிஃபரெண்ட். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 1ன்னு வரும், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் -1 வரும், ரைட் ஹேண்ட் லிமிட் ப்ளஸ் டெரிவேட்டிவ் +1 வரும், ரைட்? லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவலாக இல்லாதனால தே ஆர் நாட் கண்டினியூஸ். இதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் பின்னாடி. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சி இம்ப்ளைஸ் டியா, டி இம்ப்ளைஸ் சியா அப்படிங்கிற விஷயம் தெரியணும், ரைட்? அதாவது கண்டினியூஸாக இருக்க எல்லாமே டிஃபரன்ஷியபிளாக இருக்குமா, டிஃபரன்ஷியபிளாக இருக்க எல்லாமே கண்டினியூஸாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் ட்ரூ. அதாவது ஏபிசிடி அந்த ஆல்ஃபாபெட்டில் டியிலேருந்து சிக்கு போகிறது தான் ட்ரூ. இது ட்ரூ இல்லை. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் இந்த மாடுலஸ் எக்ஸ் ஃபங்க்ஷன், ரைட்? that's all for this basic of this differentiability, right? So அவ்வளோதான் இந்த பேசிக்காக நமக்கு இருக்க விஷயம். அண்ட் தென் இதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில். அந்த ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம இந்த வீடியோவிலே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம், ரைட்? ஸோ எக்ஸாம்பிள் 21 என்ன அப்படின்னு பாருங்கள். எக்ஸாம்பிள் 21, ஃபைண்ட் தி டெரிவேட்டிவ் ஆஃப் தி ஃபங்க்ஷன் கிவன் பை f of x equal to sin of x square. இதோட டெரிவேட்டிவ் வந்து நம்ம கொடுக்கணும், ரைட்? சிம்பிள் ஃபங்க்ஷன் தான். இதை நான் ஒரு 3 விதமாக சொல்லியிருப்பேன். சொல்யூஷன் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, let v of t equal to sin t அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல t, அதாவது இந்த sin of t, அந்த t-யை வந்து நான் இன்னொரு ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணுறேன் x ஸ்கொயர் அப்படின்னு. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், f of x காம்போசிஷன் ஆஃப் v and u of x ஆகுதுறேன். அதாவது v of u of x which is nothing but v of my u of x is x square, அதாவது sin of x ஸ்கொயர். இது காம்போசிஷன் ஃபங்க்ஷனாக இருக்குது. அதை நான் இப்படி பிரிச்சுக்கிறேன். அப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக டீயை டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ dt by dx பண்ணால் என்ன வரும்,
2x x square differentiate பண்ணா 2x. What is your v? sin t. அப்ப sin t differentiate பண்றேன் with respect to t. ஏன்னா இங்க function of t இருக்கு. அப்ப dv by dt வந்து எனக்கு என்ன வரும்? cos t. By using chain rule, what we need actually df by dx. அதாவது fங்கிறது given function. இந்த f வந்து நான் differentiate பண்றேன் with respect to x, which is nothing but dv by dx is equal to dt dt. Right? And what is my dv by dt? cos t into dt by dx வந்து 2x. அதை நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தான் ஆன்சர் வரணும். கொஸ்டினில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறதால அப்போ இந்த காஸ் டீக்கு வாட் இஸ் யுவர் டி வேல்யூ? x square. அப்போ t பிளேஸில் x square போட்டிங்கன்னா cos of x square into 2x, that is 2x into cos x square. இது வந்து நமக்கு என்ன? செயின் ரூல் அப்ளை பண்ணலாம். இதே வந்து நான் டேரெக்டாக செயின் ரூல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா let y equal to sin of x squareன்னு எடுத்துக்கிறேன். தென் put t equal to x square. ஓகே, மேலே நான் சொன்னது உங்கள் புக்கில் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஜென்ரலாக இப்படி பேசலாம். ஸோ அப்போ t பிளேஸில் நான் x ஸ்கொயருக்கு பதில் t போட்டால் dt by dx என்ன வரும்? 2x. அப்போ what is your y? sin t. then dy by dt வந்து நமக்கு என்ன வரும்? cos t. then what is we need actually dy by dx வேணும். அப்போ இந்த dy by dx in terms of t வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் செயின் ரூல் யூஸ் பண்ணி. அப்போ dy by dt வேல்யூ வந்து sin cos t into dt by dx ஓட வேல்யூ 2x. அப்போ 2x into cos of x square. So t வேல்யூ நம்ம திரும்ப x square replace பண்ணோம். that is the important step, right? t இருக்கு, t நீங்கள் வேரியபிள் எதாவது மாற்றினீங்கன்னா லாஸ்ட்டாக அதை திரும்ப ஒரிஜினல் வேரியபிளாக மாற்றிடணும். ஓகே, இது நமக்கு செயின் ரூல் டைரக்ட் மெத்தட். இப்போ டைரக்டாகவே டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? y equal to sin of x square. we need dy by dx, right? அப்போ sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன? cos தீட்டா முடிஞ்சு இன்டூ d by dx of தீட்டா பிளேஸில் என்ன இருக்கோ அதை பண்ணணும். இதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம்னா sin of தீட்டான்னு இருக்கு. ஓகே, sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos தீட்டா முடிஞ்சு இன்டூ தீட்டா பிளேஸில் இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். அப்போ நம்ம யோசிக்கலாம், அப்போ sin x இருக்கப்போ ஏன் நம்ம அப்படி பண்ணலை அப்படின்னு. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x இன்டூ நான் என்ன பண்ணணும்? d by dx ஆஃப் அந்த cos தீட்டா பிளேஸில் இருக்க டெரிவேட்டிவ் என்ன? x. அப்போ d by dx ஆஃப் x என்னது? 1. அதனால தான் ஜஸ்ட் we are putting it as cos x. பட் இங்கே வந்து நமக்கு அதோட டெரிவேட்டிவ் வரும். அப்போ cos x square into 2x வரும், which is nothing but 2x into cos x square. எப்படி பண்ணாலும் சரி, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட் டெரிவேட்டிவ் இந்த விஷயம் தான் ஈஸியாக இருக்கும். நம்ம அப்கமிங் ப்ராப்ளம் எக்ஸசைஸ் எல்லாத்துலேயும் வந்து இதை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கிவன் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் இன்டூ அதோட தீட்டா பிளேஸில் இருக்க ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ். இதுதான் ஐடியா, ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின். as well as இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஃபரன்ஷியபிலிட்டியோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அண்ட் தென் அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் மட்டும் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்? அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸசைஸ் அண்டு மற்ற கான்செப்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் will see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.